ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஹெல்த்தியான பிஸ்கட் எப்படி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு நம்மளோட ஃப்ரம் ஆர் நெஸ்ட் ஹெல்த் மிக்ஸ் எடுத்திருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 30 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்த்து செஞ்சுருக்கோம். இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எந்த ஒரு கலர்ஸுமே கிடையாது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாங்க. இப்போ பிஸ்கட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ஹெல்த் மிக்ஸ் வந்து எடுத்துருக்கங்க. இது பார்த்திங்கன்னா 120 கிராம் அளவு இருக்குதுங்க. கூடவே இனிப்புக்காக ஒரு 60 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக பிஸ்கட் வந்து நல்லா வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக 4 ஏலக்காவை தட்டிட்டு நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மட்டும் நம்ம வந்து நல்லா ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பேக்கிங் பவுடர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து வெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட வெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட வெண்ணெய் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நெய் கூட நீங்கள் வந்து சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ வெண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா வந்து கைகளால் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். அளவுகள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பிஸ்கட் வந்து நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு ஸ்நாக்காக கூட நீங்கள் வந்து கொடுத்து விடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து பால் வந்து சேர்த்துடலாங்க. ஒரே டைமில் வந்து பாலை வந்து சேர்த்துடக்கூடாதுங்க. நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால ஒரே டைமில் பாலை விட்டிங்கன்னா நமக்கு வந்து இலகி மாவு வந்து லூஸ் ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிக நேரம்லாம் நமக்கு தேவைப்படாதுங்க. நம்ம வந்து குயிக்காக வந்து செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்லாம் இல்லைங்க. உங்களுக்கு பிஸ்கட்குள்ளேயே வந்து நட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு விருப்பப்படுற நட்ஸை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மாவு கூட வந்து நீங்கள் வந்து சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நான் வந்து பிஸ்கட் மேலே வந்து கொஞ்சமாக வந்து பாதாமை வந்து பொடி பண்ணி நான் வந்து வச்சுக்க போகிறேங்க. பாருங்கள், மாவு வந்து இந்த அளவுக்கு டைட்டாக வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவை வந்து தேய்ச்சி நமக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவை வந்து பட்டர் ஷீட் மேலே வச்சுட்டு நான் வந்து தேய்ச்சிக்கிறேங்க. நான் வந்து இன்றைக்கி பிஸ்கட் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால் வந்து ஒரு மூடி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் இதுலேயே வேணும்னா ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், டைமண்ட் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மீதம் இருக்கிற மாவையும் ஒன்றா சேர்த்து மறுபடியும் தேய்ச்சி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளோட ஃப்ரம் ஆர் நெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ், நேந்திரன் பனானா நட்ஸ் மிக்ஸ், ரெட் பனானா மால்ட், கருப்பு உளுந்தங்கஞ்சி மிக்ஸ், கொள்ளுக்கஞ்சி மிக்ஸ், ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இருக்குதுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குற, தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பிஸ்கட் மேலே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக வந்து பாதாமை வந்து கட் பண்ணி நான் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பிஸ்கட்ஸை அவனில் வந்து 30 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவன் இல்லாதவங்க கேஸ் ஸ்டவ்வில் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ஏர்டைட்டான பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிஸ்கட்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி பிஸ்கட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.